ஹாய் நம்ம வந்து கோல்டன் அசோசியேட்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் சேனல். ஸோ நாம பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூளைமேட்டில் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி மேக்கர் பற்றி பார்க்குறோம். இந்த மல்டி மேக்கர் பார்க்குறவங்க நினைக்கிறவங்க எல்லாமே இது வந்து ஒரு சப்பாத்தி மேக்கர் நினைப்பாங்க. இது சப்பாத்தி மேக்கர் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும். இது டவாமல் இருக்கலாம், டவாவில் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் மாவு வைக்கிறேன், ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு ரோல் ஆகிடுது. ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து திருப்பி போடுறேன், ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சா. இப்போ மூடி விடுங்க, சப்பாத்தி உங்களுக்கு பஃபியாக ஃபுல்கா சப்பாத்தி வருது பாருங்கள். ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன், சப்பாத்தி ஃபுல்கா சப்பாத்தி. ஒரு ட்ராப் ஆயில் இல்லைங்க, வித்தவுட் ஆயிலில் ஃபுல்கா சப்பாத்தி உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டஃப்டு பரோடாஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆலு பரோடா. ஸோ எக்ஸ்பெம்பராக உள்ள என்ன ஸ்டஃப் வைக்கிறோம், ஜஸ்ட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் பாருங்கள். ஈவன் ஸ்ப்ரெட்டிங், ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து ஈவனாக வந்து கிடைச்சிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஆயில் கீ பட்டர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாம் வித்தவுட் ஆயிலாக பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் என்ன தோசைக்கு ஒரு கல் வச்சிருப்பீங்க, சப்பாத்திக்கு ஒரு கல் வச்சிருப்பீங்க, இதில் தோசையும் பண்ணிக்கலாம், சப்பாத்தியும் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை சூப்பராக நம்ம ஊற்றுறோம். ஸோ உங்களுக்கு பேச்சுலர் இருக்கீங்களா, ரெடிமேட் தோசை மாவு கிடைக்கும், நம்ம வாங்கி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ தோசை பண்ணிக்கிறோம். இதிலே வந்து பிரெட் ஆம்லெட்டும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் பண்ணுமா, நல்லா எக் அடிச்சுட்டு பாருங்கள், எக் ஊற்றுறேன். ஸோ இது மேலே பிரெட் வைக்கிறேன், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் போதும். பஃபியாக உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் ரெடி. சூப்பராக உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து பிரெட் ஆம்லெட் வீட்லேயே பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஃபிஷ் பாருங்கள், நம்ம ஆயிலே இல்லாமல் ஃப்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா தோசை ஊற்றுற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும், டவா ஃப்ரை ரெடி. பாருங்கள், சூப்பரான டவா ஃப்ரை ரெடி. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.